அழகிய காதல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். இது முழுக்க செக்ஸுவல் கண்டென்ட்ன்றதுனால 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தயவு செஞ்சு பாருங்க. வல்கரா எதுவும் இருக்காது, இருந்தாலும் அவர்கள் பார்ப்பது தான் நலமானது. பீர்க்கங்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்கு, அது சாப்பிடும்போது ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகுமா, உண்மையா, அப்படி என்னென்ன இதில் விட்டமின் மினரல் இருக்குது அப்படின்ற எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேரிலே இன்னைக்கு இந்த கண்டென்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பீர்க்கங்காய்ங்க. இதுதான் பீர்க்கங்காய், பார்த்துருப்பீங்க. இந்த பீர்க்கங்காய் ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகை, சக்தி வாய்ந்த மூலிகைன்னு சொல்லாங்க. என்னங்க ஐயா, பீர்க்கங்காயில் ஆண்மை குறைபாடு சரியாகுமா, பெண்கள் சார்ந்த மலட்டுத்தன்மை சரியாகுமானா, இதோட இன்னும் நிறைய உணவுகள் எடுக்கும்போது உடம்பு தன்னைத்தானே குணமாக்கிக்கும் சாத்தியம் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அது எப்படியெல்லாம் சரி பண்ணலாம், அதில் என்னென்ன விட்டமின் இருக்குது, மினரல்கள் இருக்குது, இதை சாப்பிடும்போது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பேசலாம். விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். பல மருத்துவர்கள் விட்டமின் சி அதிகமாக இருந்தாக்க மல்டி விட்டமின் மாத்திரை இல்லைனா விட்டமின் சி மாத்திரையை பரிந்துரைக்கிறாங்க. இப்போ இயற்கையான மருத்துவ முறையில் இதிலே இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா இயற்கையான முறையில் விளைஞ்ச காய்களை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒரிஜினல் பீர்க்கங்காயை வாங்கிக்கோங்க. இது ஹைபிரிட் தான், ஆனால் ஒரிஜினல் பீர்க்கங்காயை வாங்கிக்கோங்க. இதெல்லாம் இல்லாத சமயத்தில் நீங்கள் ஹைபிரிட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி விட்டமின் B6 அதிகமாக இருக்குது, மெக்னீசியம் அதிகமாக இருக்கு. இதை சாப்பிடும்போது சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி இதில் செலினியம் அப்படின்ற ஒரு விட்டமின் இருக்கு. இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி ஜிங்க் இருக்கு, கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, காப்பர் இருக்கு, இரும்பு சத்து இருக்கு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏற்படக்கூடிய ஆண்மை குறைபாடு இருந்தாலும் சரி, பெண் மலட்டு தன்மையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இவ்வளவு சக்தியில் நிறைந்த இந்த பீர்க்கங்காயை ஏன் நம்ம சாப்பிடல? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பீர்க்கங்காயை எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல. நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கருத்தரு மயங்கள் நிறைய உருவாகிருச்சு. ஆனா நான் தவறுன்னு சொல்ல வரல. அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா நாம தானே சொல்றேன். நமக்கு எப்படி வாழ்றதுன்னு தெரியல, எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல, சொன்னாலும் புரியல, சொன்னாலும் கேட்கறது இல்ல. நம்முடைய முன்னோர்கள் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க? ஏங்க அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்னா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு ஆண்மை குறைபாடு வந்ததே இல்ல, பெண் மலட்டுத்தன்மை ஏற்பட்டதே இல்ல. காரணம் இயற்கையான உணவு, வாழ்வியல் முறை, உணவியல் முறை சரியா கடைபிடிச்சாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. அந்த காலத்துல கோமணம் கட்டினா தான் ஒரு ஆண் வெளியே போவாங்க. ஒரு வயல் வேலைக்கே வேலைக்கு போறோம், கோமணம் கட்டின்னு போவாங்க, லுங்கி கட்டின்னு போவாங்க, ஒரு வேஸ்ட் கட்டின்னு போவாங்க. பெரும்பாலும் கோமணம் கட்டி தான் போவாங்க. அது எல்லாமே பஞ்சியால் செய்யப்பட்ட கதர் ஆடைகள், நூல் ஆடைகள் தான் அவங்க பயன்படுத்தினாங்க. பெண்கள் மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க பாவாடை, சாரி அப்படின்ற அந்த முறையில கட்டின்னு போவாங்க. அதாவது சாரியை கட்டின்னு போவாங்க, இல்ல தாவணி போட்டு போவாங்க. அதுவும் பாரம்பரியமாய் தயாரிக்கப்பட்ட பஞ்சினால் ஆடைகள். ஏன் இன்னைக்கு யாருக்கு செய்யறாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்மை குறைபாடு வந்துருச்சு, ஏன் வராதுன்னு சொல்றேன். அதே மாதிரி பெண் மலட்டுத்தன்மை ஏற்படுது. குழந்தைகள் காரணம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கர்ப்பப்பை நீர் கட்டின்றாங்க, பிளேபிள் டியூப்ல அடைப்புன்றாங்க, கர்ப்பப்பை வீங்கிருச்சுன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்க. கருமுட்டை வளரல, வெடிக்கல, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மாதவிட சுழற்சி மாறி போகுது, மாதவிட விட்டு வருதுன்றாங்க. ஆண்மை குறைபாடு நிறைய சொல்றாங்க. ஆண்குறி சிரித்து போச்சு, அது இல்ல, ஸ்ட்ரென்த் இல்ல, உணர்ச்சி இல்ல, அந்த நினைவுகள் வரமாட்டேன்றது இல்ல, அந்த உணர்ச்சிகள் இருக்கு, நினைவுகள் வரமாட்டேன் அப்படின்றாங்க. இல்ல ஒரு வேலை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்றாங்க அந்த ஆசைகள் இருக்கு, ஆனா அதை வந்து பூர்த்தி செய்ய முடியலன்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கைப்பழக்கம், சுய இன்பம் செய்யறது, தேவையில்லாத படங்கள் பார்த்துது, வயது மூத்தவர்களோட தாம்பத்தியத்தில் ஈடுபடுறது, இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஆல்கஹால், நிறைய போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறது. ஆண்கள் பெரும்பாலும் காப்பி குடிக்கிறது. அந்த காலத்துல கருத்தாகவே செய்ய மாட்டாங்க. சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, என்ன பிள்ளை பெத்து போட்டு உன் பாட்டுக்கு உன் புருஷனுக்கு அந்த காப்பி தண்ணி வச்சு கொடு அப்படின்னுவாங்க. அப்போ காப்பி சாப்பிடும் போது ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு ஏற்படாது. உயிர்களுடைய அந்த வீரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும், ஆண்மை அப்படியே முழுமையா இருக்கும் அந்த காப்பி தண்ணி போட்டு குடிச்சதுனால. ஆனா இன்னைக்கு என்ன காப்பி குடிக்கிறோம்? அவங்க எவ்வளவு பிரில்லியண்டா யோசனை பண்ணி பார்த்தாங்க பாருங்க, எவ்வளவு பிரில்லியண்டா யோசிச்சுக்கிறாங்க. 90 வயசுல குழந்தை பெற்றுக்கிறாங்க. இந்த காலத்துல 60 வயசு தாண்டதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்றாங்க. அதான் உயிர் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்காங்க. நான் சொல்றதெல்லாம் புரியுது இந்த கண்டென்ட் உங்களுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னு. அதனால பெரும்பாலும் இங்க பாருங்க, உடல் சூடுனால் ஏற்பட்ட ஆண்மை குறைபாடு இருந்தா அதுக்கு முழுக்க பாத்தீங்கன்னா இந்த பீர்க்கங்காய் அற்புதமா வேலை செய்யுங்க. ஆனா நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். தயவு செஞ்சு ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே 15 வயதுக்கு மேற்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அதுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைகளுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நூலால் ஆன ஆடைகளை அவங்களுக்கு போட ஆரம்பிங்க. ஏங்க நான் பேசுறது உங்களுக்கு விளையாட்டா இருக்கலாம், ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு ஆளான போதுதான், அட இந்த தம்பி பாவம் கத்துன்னு கத்தனா,
யாரும் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசனை பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா நவ துவாரங்களும் சுவாசிக்குதுங்க. இப்ப மூக்கு சுவாசிக்குது, காது சுவாசிக்குது, கண்ணு புரியுதுங்களா, வாய், தொப்புள், அந்தரங்கம் சம்பந்தமான இடம், அதுக்கப்புறம் ஆசனவாய், இப்படி சொல்லிட்டு போலாம். இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காத்து ஃப்ரீயா போயிட்டு வரணும், அங்க உஷ்ணங்கள் இருக்கக்கூடாது, அதுவும் சுவாசிக்கும். ஒரு சில தொப்புள்ள பனின் போட்டிருந்தாங்கன்னா அடுத்த நாள் கழட்டோம்னாக்கா உருண்டையா அந்த தொப்புல இருக்கும். அப்ப அது சுவாசிச்சா அந்த இருக்கிற அந்த நூலெல்லாம் வட்டமா போட்டு குருண்டா விட்டு இருக்கும். இது ஆண்களுக்கு பெரும்பாலும் தெரியும். நான் இப்ப சொல்லும் போது உங்களுக்கு புரியும். எனக்கு பெரும்பாலும் கதர் ஆடைகள் யாரும் பயன்படுத்துறது, பாலிஸ்டரால் செய்யப்பட்ட ஆடைகள், அதுக்கப்புறம் மத்த ஆடைகள்லாம் வந்துருச்சு. அப்போ நூலான ஆடைகளை பாக்குறதே அரிதா இருக்கு. அதுக்கு எங்க காத்து ஃப்ரீயா போயிட்டு உங்களுக்கு வரும். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டைட் பண்ணிடுறீங்க. அதுவும் அந்தரங்கமான இடத்துல பாத்தீங்கன்னா இறுக்கமான ஆடைகள் அணிய கூடாது. அங்க இறுக்கமான ஆடைகளை அணிறாங்க. அங்க அதுக்கப்புறம் வேர்வை வந்து பாத்தீங்கன்னா இச்சிங் ஆகுது, இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா ஏங்க எப்படி ஆகாது இருக்கும்? நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆடையிலையும் மாற்றணும், உணவுலையும் மாற்றணும். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்தரங்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, ஆண்களுக்கு உடல் சூடு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பீர்க்கங்காய் எப்படி வேலை செய்யுது பார்க்கலாம். இந்த பீர்க்கங்காயில நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது. இது கல்லீரலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஒண்ணு இல்ல, இதை ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிட்டு பாருங்க. ஏங்க நான் ரொம்ப நாளும் சாப்பிட சொல்ல, அட்லீஸ்ட் ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்க. இந்த உணவியல் முறையிலேயே பல விஷயங்களை குணமாக்கலாம் சொல்றேன். ஏங்க இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, மருத்துவர் என்ன பண்றாரு, உங்களுக்கான மருந்துகள், மாத்திரைகள், இல்ல இன்சுலின்கள், இல்ல சுண்ணங்கள், சூர்ணங்கள், லேகியங்கள், டேப்லெட்கள் பல வகையில பல மருத்துவர்கள் கொடுக்கறாங்க. அது ஆரோக்கியமான விஷயம், வரவேற்கிறேன். ஆனா அதோடு சேர்த்து மருத்துவர்கள் சொல்லுவாங்க என்னன்னா, இந்த உணவுகளை எடுக்காதீங்க, இந்த உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு அனைத்து மருந்துகளும் இந்த காலகட்டம் சொல்றாங்க. அது மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பீர்க்கங்காயை 100 கிராம் அதனுடைய தோல், அதனுடைய சதை, அதனுடைய விதை பச்சையா கட் பண்ணி மிக்சியில போடுங்க. சொல்றது புரிஞ்சுங்களா? ஆண்மை குறைபாடால கஷ்டப்படுறவங்க, உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கு, தக்க தக்க தக்கன்னு உடம்பெல்லாம் உஷ்ணமாகுது, கண்ணெல்லாம் எரிச்சலா இருக்கு, உடம்பெல்லாம் எரிச்சலா இருக்கு, எனக்கே தெரியுது உடல் உஷ்ணம் அதிகமா இருக்குன்னு ஆண்மை குறைபாடால கஷ்டப்படுறீங்களா, எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னா எங்க கேக்குறீங்க? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே சரி, ஓகே பரவாயில்ல, ஆனா இதாவது செஞ்சு பாருங்களேன். வெளியே நான் டிராவல் பண்றேன், கம்பெனிக்கு போறோம், ஆபீஸ் போறேன், டிரைவிங் பண்றேன், மற்ற இடத்துல வேலை செய்யறேன் அப்படின்றவங்களுக்கும் நான் ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கும் இதுல ஒரு வழிமுறை சொல்றேன். வீட்டுல தான் இருக்கேன், இல்ல ஐடி கம்பெனில வேலை செய்யறேன், பக்காந்த இடத்துல தான் வேலை, ஏசி ரூம்ல தான் வேலை, வேர்வை வரல அப்படின்றீங்களா, அவங்களுக்கும் இதுல சொல்றேன். கொஞ்சம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா போதும். ஒண்ணு இல்லைங்க, நான் சொன்ன மாதிரி 100 கிராம் அதனுடைய தோல், அதனுடைய சதை, அதனுடைய விதை பச்சையா கட் பண்ணி மிக்சியில போடுறீங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணிங்க, பச்சை தண்ணி தான், சுடு தண்ணி இல்ல, ஊத்தி அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி சாப்பிட்ட பின்னாடி அதை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறீங்க. ஒருவேளை இதை குடிக்கும் போது ஒரு சிலருக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, உடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு தான் சளி, அந்த சளியை கெட்ட சளி வெளியேற்றுதான். ஆனா அதுவே பெரிய பிரச்சனையா நீங்க நினைச்சிட கூடாது. கழிவுகள் மூலமா வெளியேறணும் அப்படின்னு, மலத்தின் மூலமா வெளியேறணும்னா ஒரு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ். 1/2 டம்ளர் ஜூஸ் இருக்குல்ல, நான் உங்களுக்கு 1/2 லிட்டர் குடிங்க, 1 லிட்டர் குடிங்கன்னு சஜஷன் பண்ணலைங்க. ஒரு 1/2 டம்ளர் பீர்க்கங்காய் ஜூஸ், அதுல மிளகு தூள் கொஞ்சம், சீரக தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம் கலக்கி குடிச்சிருங்க. உங்களுக்கு சளி பிடிக்காது. ஒருவேளை உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு, அசதியா இருக்கு, சோர்வா இருக்கு, உடம்புல இம்யூனிட்டி பவர் இல்ல, வெட்டன்னு இருக்கு, கைக்கெல்லாம் உதறுது அப்படின்னா இதை குடிச்சு பாருங்க, சூப்பரா சரியாடுங்க. ஏங்க குடிச்சு பாருங்களேன். நான் பீர்க்கங்காய் பத்தி சொல்லினே இருக்கேன், சாப்பிடுங்க சொல்லிருக்கேன், இந்த கால வாங்க, அந்த கால விட்டு போனீங்கன்னா அது எப்படியும் நீங்க அனுபவிக்க முடியும். இதை சாப்பிட்டு பாருங்க, அருமையான ரிசல்ட் வரும். இப்ப காலையில சாப்பிட்ட பின்னாடி 1/2 டம்ளர் பீர்க்கங்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நீங்க உணவுகள் நார்மலா எடுக்கிறத எடுத்துக்கோங்க. ஆனா உஷ்ணமான உணவுகள் கண்டிப்பா ஆண் பெண்கள் இருப்பாளருமே சாப்பிடக்கூடாது, சரிங்களா? அது இப்போ வேற வெயில் காலம் வந்துருச்சு, அதுக்கு நான் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் மதியம் இதே மாதிரி 100 கிராம் பீர்க்கங்காய் எடுத்து சாறு அடிச்சு குடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நார்மலாவே குடிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் சளி பிடிக்குதுன்னு நான் சொன்ன மிளகு தூள், சீரக தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எதுவுமே கிடைக்கலன்ற போது மஞ்சள் தூளா சேர்த்துக்கோங்க. அதுவும் கிடைக்கல, மிளகு தூளாவது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்படி ஒரு வாரம் குடிச்சு பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஓகே, உடம்புல நல்ல மாற்றம் இருக்கு, உடல் குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. இதை குடிக்கும் போது நல்லா தண்ணி குடிங்க. உங்க உடம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ, தாகம் தீர்ற வரையும் அந்த தண்ணியை குடிங்க. முடிஞ்சாக்க வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி ஆண் பெண் இருப்பாளருமே குடிங்க. ரொம்ப உஷ்ணமாக்குதுன்னா வயிற்றுக்கு விளக்கெண்ணெய் வைங்க, தொப்புளுக்கு விளக்கெண்ணெய் வைங்க. நல்ல மோர் கடைஞ்சி மோர் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஆண்கள் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இரவுல வேர்க்கடலை இருக்குல்ல, அந்த வேர்க்கடலை ஒரு 20 வேர்க்கடலை 10 வேர்க்கடலை எடுத்து ஒரு கிளாஸ் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருங்க. காலையில பிரஷ் பண்ணிட்டு அந்த வேர்க்கடலையோட நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடுங்க. ஏன்னா அந்த வேர்க்கடலை அதிகமாக சாப்பிடும் பித்தமா இருக்கு. இந்த பித்தத்தை சரி பண்றதுக்கு தான் நாட்டு சக்கரை.
அதில் நாட்டு சக்கரை நிறைய விஷயங்கள் இருக்கு. அது அயன் இருக்கு, சுண்ணாம்பு சத்து இருக்கு, கால்சியம் இருக்கு, இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்கு. ஜீரணத்தை வந்து அதிகப்படுத்தும். இப்போ காலையில பிரஷ் பண்ணிட்டு அந்த ஊறி போன வேர்க்கடலை எடுத்து வச்சு நாட்டு சர்க்கரை வச்சு நல்லா கலக்கிட்டு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்களா, அப்படியே அள்ளி கூட சாப்பிடலாம். இது எதுக்குன்னா இது இயற்கையான ஏழைகளின் வயகரான்னு சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா வேர்க்கடலை தோட்டத்துக்கு போனீங்களா இப்ப தெரியும், பூ பூக்கும் போதெல்லாம் எலி அங்கெல்லாம் இருக்காது, எலி வலைகளும் இருக்காது, பெருசா இருக்காது, சின்ன செடியா முளைஞ்சு வரும்போதும் இருக்காது, லைட்டு பிஞ்சு காயா இருக்கும்போது இருக்காது. நடுத்தரமா முத்தி வேர்க்கடலை உருவாகுதுன்ற போது அந்த வேர்க்கடலை தோட்டத்தை சுத்தியும் பாத்தீங்கன்னா வலை இருக்கும். அந்த வேர்க்கடலை நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்ற போது பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய குட்டி போட்டிருக்கும். இந்த காலத்தை நான் பேச வரல, இந்த காலத்தை பேசினா இவ்வளவு நாள் சொல்ல முடியும். அதாவது எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த வேர்க்கடலை பறிக்கும் போகும்போது நிறைய வலைகள், நிறைய எலிக்குட்டிகளை பார்க்கலாம். 5 அறிவு படித்த ஜீவன்களுக்கு தெரியுது இத என்னென்ன இருக்கு, இத சாப்பிட்டா எப்படி சரி பண்ண முடியும்னு. ஆனா நமக்கு தெரியுது, சொன்னா கேட்க மாட்டேன்றீங்களேன்னு ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல நான் முன்வைக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப ஏகே வைகரா அப்படின்ற அந்த வேர்க்கடலை எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டேன்ல, இப்படிதான் சாப்பிடணும். ஒரு சில பார்த்தீங்கன்னா பச்சையை எடுத்து சாப்பிடுவாங்க, நெஞ்செல்லாம் கறிக்கும், பித்தம் அதிகமாயிரும், உடம்புலாம் ஒரு மாதிரியா பண்ணும், வாமிட் வர்ற மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஜீரணமாகாது, இப்படிலாம் அவசரப்படுவாங்க. பச்சை வேர்க்கடலை சாப்பிட்டாலையும் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரும், அவிச்சு சாப்பிட்டாலையும் ஒரு சிலருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனா இது இப்படி சாப்பிட்டு பாருங்க, ஒத்துக்குன்னு சொல்ல வரேன். இப்ப நான் சொல்ல வர கண்டென்ட் புரிஞ்சுக்கலாம். இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரை நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஏழைகளின் வயகரா அப்படின்ற இந்த வேர்க்கடலையே ஆண்கள் தயவு செஞ்சு ஆண்மை குறைபாடு உள்ளவங்க தினமும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இந்த பீர்க்கங்காயை நான் சொன்ன மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த கண்ணட்டை பொறுத்தவரை நான் பேச விரும்புறேன். ஒருவேளை ஆபீஸ்க்கு போறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 200 கிராம் பீர்க்கங்காய், வெளியில வேலைக்கு போறீங்க சாப்பிட முடியாது டைம்க்கு அப்படின்னு 200 கிராம் பீர்க்கங்காய் எடுத்து அதோட தோல், அதோட சதை, அதோட விதையோடு எடுத்து மிக்சியில போட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி அதில் லைட்டா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள் கலக்கி எடுத்துட்டு போயிடுங்க. எப்பெல்லாம் தண்ணி தாக எடுக்குதோ அந்த தண்ணி தாக எடுக்கும்போது இது ஒரு 2 குடுக்கு, அதாவது 2 விழுங்குதல் விழுங்கிட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியை ஒரு 3 குடுக்கு குடிச்சுக்கோங்க. அதாவது வயிறு நிறைய தாகம் தீர வரை குடிச்சுக்கோங்க. இப்படி கலந்தும் குடிச்சுக்கலாம். ஒரு சில 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நான் கலந்து எடுத்துட்டு போயிருங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா இதனுடைய ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் உங்களுடைய உடம்புக்கு போகணும்னு சொல்ல வரேன். உங்க உடம்புக்கு போகும்போது நல்ல மாற்றம் கிடைக்கும்னு சொல்ல வரேன். அதை விட்டுட்டு நல்லா சின்ன சின்னசா கட் பண்ணி சாம்பாரை வச்சு சாப்பிடுறது, கூட்டா வச்சு சாப்பிடுறதெல்லாம் சாப்பிடலாம். ஆனா அதை விட இப்படி சாப்பிடும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள ஆண்களுக்கு அற்புதமாய் வேலை செய்யறதுதான் இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரை நான் பேச விரும்புங்க. அதனால பீர்க்கங்காய் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ குணம் கொண்டது. இது கண் குறைபாட்டையும் சரி பண்ணும், கண்ணை வந்து தெளிவா பார்க்க வைக்கும். சுகர்னால் ஏற்பட்டவங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும். சுகர்னால் ஏற்பட்டவங்க எந்த மருந்து மாத்திரைகள் எது எடுத்துக்கலாம் சரி, 100 கிராம் பீர்க்கங்காய் எடுத்து அரைச்சு புழிஞ்சு வடிகட்டி சாப்பிட்ட பின்னாடி காலைல ஒரு 1/2 டம்ளர், மதியம் ஒரு 1/2 டம்ளர் குடிச்சிட்டு வாங்க. ஒரு 15 நாள் கழிச்சு போய் நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. சுகருக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கங்க, எடுத்து பாருங்க, சூப்பரா குறைஞ்சிருக்கும். சுகர்னால ஏற்பட்ட சிம்டம்ஸ்கள் அருமையா குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி கல்லீரல் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்க மருந்து மாத்திரை எது வேணா எடுத்துக்கோங்க. இது மட்டும் ஒரு 30 ml 40 ml தினமும் ஒரு 2 வேளை குடிச்சு பாருங்க. 2 வேளை ஒரு கொஞ்ச நாளைக்கு குடிங்க. எப்படி அந்த மாற்றம் வருதுன்றதை மட்டும் பாருங்க. இது எல்லாமே இயற்கை விதத்துல அனுபவமா நம்ம பல வருடங்களா கொடுத்திருக்கிறதுங்க. இதோட சேர்த்து நீங்க மருந்து மாத்திரைகள் வேணும் அப்படின்னா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணிட்டு பரிச்சு பட்டதாரி மருத்துவம் மூலம் கொடுக்குற ஆலோசனைகள் மருந்துகளை எடுத்தீங்கன்னா இன்னும் அற்புதமா வேலை செஞ்சுட்டு போகுது. அதெல்லாம் எடுக்கவே முடியாதுங்க ஐயா, எனக்கு ஏதாவது இயற்கையான முறையில் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இயற்கையான வழிமுறைகள் இருக்கு. அதனால நம்ம வீடியோ வந்து இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏங்க யாரோ ஒருத்தருக்கு இது பயனுள்ளதா இருக்குல்ல, அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் நிறைய கண்டென்ட்கள் வரும்போது நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.